ஹாய்களோ எல்லோரும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மணி கொழுக்கட்டை அப்படின்னு பண்ண போகிறோம். இது அடிக்கடி நான் பண்ணுவேன். அரிசி இப்போ தண்ணி நிறைய ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிக்கணும். உப்பு, காரப்பொடி, பெருங்காயம் அதெல்லாம் போட்டுக்குங்க. அரிசி மாவு எடுத்து வச்சு இது நல்லா கொதித்த உடனே ஒரு 2 நிமிஷம் தொட்டு பாருங்கள். ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா பிசைஞ்சு ஓரமாக ஆற வச்சுருங்க. பாருங்கள், மாவு ஆற வச்சுருக்கேன். ஆறின உடனே இதை பிடிக்கணும். இப்படி இருந்தால் தான் வரும், இல்லை ரொம்ப கொலன்னு இருந்தால் வராது. சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். வேணும்னா இனிப்புச்சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் நீங்கள் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னியாக ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.